இங்கு ஊமத்துறை பாண்டியனாக எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பண்ணன் தோப்பூரை சேர்ந்த வீரராஜ் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மாலை அளிக்கப்படுகிறது. பொன்னகரம் என்று சொல்லக்கூடிய குளித்துமலை மாநகரத்தில் எனக்கு பொன்னாட ஓட்டம் பெருமைப்படுத்திய விழா கமிட்டியருக்கும் கிராமத்தாருக்கும் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்துறை அமைப்பாளருடைய ஆசிரியர் எல்லா ஆசிரியர் தான். ஆனா பாடம் படிக்க அனைத்து நடிகரும் இசைக்கருவிகளும் படிக்க அங்க சென்றால் அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து துணிமணி எடுத்து கொடுத்து போகல செலவு கொடுத்து பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய வாத்தியார் குடும்பம், வாத்தியார் நாடக கலை குடும்பம் சந்திரவாத்தியார் அவர்கள் கலைக்குழு சார்பாகவும் என் சார்பாக நன்றி எழுந்த வணக்கம் வணக்கம். இந்த ஓமத்தரப்பாண்டிய கணக்கு செல்லின் தாயை நீதான் அறிவு புரிய வேண்டும். சபையில்
மிளகாய் அப்படியே கீறி போட்ட மாதிரி போடலாம் அவ்வளவுதான். அதுக்காண்டி நீ பச்சை மிளகாய் வந்து மதமாதுல வாயில வச்சு பார்த்து சுருக்குன்னு ஏறும் நாக்கெல்லாம் கொட்டு போகும். மகராஜ் எதிர்பார்க்கணும் வந்த உடனே 3 நேரத்துல கொண்டோம்னு லவக்குன்னு சொல்லுவாமா கொஞ்சம் கொஞ்சமா வாழைப்பழத்துல ஊசி ஏற்றுற மாதிரி நெய்வா அது பாடி கண்டிப்பா நான் மேல செப்புறேன். நானும் மேல செப்புறேன். மறுமையை பார்த்தா ஆனந்தா படிப்பா எப்படி படிக்கிறீங்க? வாத்தியாரு இன்னைக்கு ஆனா இப்படியாப்பட்ட பக்கமெல்லாம் இன்னைக்கு கிடைச்சிருந்தா ஆச்சரியமா இருக்கு. வார்த்தைக்கு தாங்களை வரும்போதே பார்த்து அப்படியே சொல்லி காமிக்கிறாரு. கம்பள வீரர்களே நலமா இருக்கீங்களா? தாங்கள் அப்படி சொல்லுங்க. தாங்கள் பாஞ்சாலங்குறிச்சியில் சக்கமயில் பூசாரி வரும் வரும் தாங்கள் நலமா இருக்கா? நாட்டு பக்கம் நாங்க நலமா இருக்க முடியும். ஆமா அப்படி சொல்லி சொல்லுமையா? சரி காரணம் என்னையா? வார்த்தைக்கு இருக்கா அப்படியே ஆண்டித்தான் சொல்லணுமோ? என்னடா? சரி கேட்கலக்கு இவரு போட்டா. ஆமா தாங்கள் உங்களுக்கு அவர் என்ன வேணும்? நான் வேலைக்கு வந்ததுக்கு பேசாம வேற எங்கேயாவது போயிருக்கலாம். சரி தாய்மாமன் உங்களை சொல்ல வைக்க வெட்டமா இருக்கு. இது என்ன? சரி தங்கச்சியா? மாமா அவர்களே தாங்கள் அழைப்பிட்டு வந்திருக்கீங்க. வந்ததுக்கு சந்தோஷமா இருக்கு. வந்த காரணம் என்ன கூறினார்கள்? அப்படியா? சக்கரை வைக்கிறதால முருகன் அருளாலயம் இங்க கிராமத்தை காட்டி காட்டி அனுபவிக்கும் தெய்வங்கள் புண்ணியத்தாலயம் அனைவரும் நன்றாக நல்லபடியா வாழ வேண்டும், வாழணும். அப்ப இருக்க காலகட்டத்தில் 1000 மைலுக்கு அப்பா இருந்த அந்நிய நாட்டு ஆங்கிலே நம்ம அணைக்கான கலந்து காண்டனா நடக்குமா? நம்ம நாடு எப்படியாப்பட்ட நாடு? தாய்நாடு தமிழ்நாடு. தமிழ் சொல்லுங்க. நம்ம நாட்டுல என்ன இல்ல? அனைத்து செல்வங்கள் இருக்கின்றது. நம்ம இல்லை என்று சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. கடல் பிரதேசம் இருக்கின்றது, விலமரியாத முத்துக்கள் இருக்கிறது, மலை பிரதேசம் நமக்கு நமக்கு சொந்தக்கார மலை பிரதேசம் இருக்கு, விலமரியாத வைர கற்கள் இருக்கின்றது. நாமளும் உயிர்வாழும் சீவராசி 9க்கு சமமான போக்கு விவசாயம் இருக்கின்றது. அத்தனை வளம் பெற்ற நாடா நம்ம நாடு. அப்படி நாடை பத்தி தரக்குறா பசங்க கயவன்
கன்னி தமிழ் பிறந்தவங்க கன்னி தமிழ்நாடு கலைகளை சார்ந்த காவிய தமிழ்நாடு அகத்தையும் தரத்தையும் தரத்தோடு கட்டி காத்து வீர உழவர் கூப்பிட்டவன் உழவர் தமிழ்நாடு இந்திய நாடு பொதிகமலை கண்கள் தாளாட்ட கனி முல்லை அதை கண்டு தலையாட்ட புள்ளிமான் தாவி புத்திர சோழன் என்ற பைந்தமிழ் நாடு இமயமர்ந்த மீன்குடியத்தை வளர்ந்த பாண்டிய நாடு கர்ப்பகர்ஷ கண்ணனுக்கு செலவழிக்க கல்கொண்ட சேரன் சங்குட்ட செலுத்தி வளர்ந்த நம்ம நாடு முருகொண்ட பொலிவர்க்க வீர மூதாட்டு வளர்ந்த தென்னாடு அதுவே நமது பொன்னாடு அப்படி இருக்க காலகட்டத்தில் ஏகாதிபத்திய வெறுமன சின்னங்களை அடக்குமுறைக்கு அவங்க தங்கங்களை சின்ன சிறந்து பாஞ்சாலி பாரோடு பார்த்தா பைசா பாடாப்பா அப்படி பொறுமையா என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்தவன் வெளிநாட்டில் இல்லவென்பதில்லை நாட்டிலே அத்தனை வளமும் நாடப்படி தரக்குறை ஒசரம் கயவன் அப்படி இருக்க காலகட்டத்தில் 1000 கம்பளம் 100 மணி நேரம் 64 படைத்தவரும் என்ன செய்றீங்க கலந்து உரையாட கலந்து முடிச்சிட்டீங்களா மருமகன் வச்சுக்கிட்டே கலக்கணுமா ஆமா நான் மந்திராவின் காதலுக்காக 1000 கம்பளம் 100 மணி நேரம் 64 படைத்தவர்களும் பாலங்கோட்டை காசிக்கோட்டை 130 பத்திரிக்கை நெல் வாங்கி சென்றீங்களே சென்ற விவரம் தெரிவித்தவனும் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 மணி வீரரும் எல்லோரும் நண்பராக சிறுவை கொண்டு போன சரி அது முதல் கோட்டை வகையில் வேதிக்கு சமமான வேளாண் வீரருங்க இரண்டாம் கோட்டை வகையில் கல்விக்கு சமமான கருப்பன் தேவருங்க மூன்றாம் கோட்டை வகையில் பள்ளிக்கு சமமான பாண்டிய தேவருங்க சரி போய் வட்டிக்கு நெல் கேட்டவங்க கொடுத்து மறுத்து விட்டார்கள் எதற்கையா ஆமாங்க நம்ம அரண்மனையில் பெரிய மரம் சின்ன மரம் குறிட்டான்னு சொன்னீங்களா தெரிவித்த மராஜா சரி கொடுத்து மறுத்து விட்டார்கள் கொண்டுகிட்டு வந்துட்டான் சரி சின்ன மாமனாரு என்ன சொல்லுங்க கூட வந்துட்டு பேச விடாம பண்றேன் சரி போய் வட்டிக்கு நெல் கேட்டவங்க ராஜா பேசினார்கள் சரி என்னென்னு கேட்டால் மத்தியில் இருக்கிற கண்ணூர் உங்க பள்ளி வழி வீரவந்த கம்பளவர்கள் சும்மா வந்தீங்க அப்பதான் நீங்க கிளம்பிடுச்சு சரி வீரனாங்க நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்தோம் நாங்க நாட்டுக்குள்ள கம்பளம் இல்லைன்னு ஆமையா கம்பளம் உங்களுக்கு சம்பளம் சம்பளம் தருகின்றா சரி அப்பதான் ராஜா கொண்டுட்டு வந்துட்டான் என்ன ஆச்சரியமா இருக்கு கொண்டு எதை கொண்டு வந்தீங்க மூவரை கொண்டு வெட்டி நல்லா கொண்டுட்டு வந்தோம் ராஜா என்ன சொல்றீங்க அதான் கொண்டுட்டு வந்தான் அப்படியா மாமனார் அவர்களே தாங்கள் செய்த காரியம் நன்றாக யோசனை பண்ணி கூறுங்கள் அந்த காவல் வந்த 3 பேர் நமக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் போய் கேட்டு தள்ளிட்டு கொண்டு விட்டேன்னு சொல்றீங்க என்ன அர்த்தம் சரி வீரவாணி கட்டபொம்மன் தம்பி ஊமத்தரை கொலகாரன் கொள்ளக்க நாட்டு மக்கள் அவதரவு பேச மாட்டாங்க நான் உத்தமானவர்களா சரி மாமனார் அவர்களே மாமா தாங்கள் இந்த காரியம் தாங்கள் செய்ததுங்க அண்ணாவுக்கு தெரியுமா அண்ணாவுக்கு தெரியுமா சரி அப்படியா அப்படி அண்ணா வளைக்கிறார்கள் அப்படி சென்றார்கள் அண்ணா தாங்கள் முகத்தில் எப்படி விழிக்கப்படும் தெரியல அண்ணா அண்ணா தவறாக ஏதாவது காரியம் நடந்தால் மன்னிக்க வேண்டும் அண்ணா மன்னித்து கதல் படக்கை கொத்தி பெல்லாரி தேசத்தை தென்னாடு விடும் பொழுது நமக்கு ஒரு குலதெய்வ பெருமண்டு பாஞ்சால குறிச்சி திருச்செந்தூர் முருகப்பெருமான நேமான எண்ணி 6 கால பூசை என்ன நடந்து விடுகிறது அந்த முருகப்பெருமானை வணங்கி அண்ணாவை எதிர்பார்க்கின்றேன்
உண்டாகட்டுமே, மங்களம் உண்டாகட்டும். அண்ணா வணக்கம் சீரண்ணா, வணக்கம். அண்ணா தாங்கள் எதற்கு வரணும் அண்ணா? உன்னை எதற்காக வரவழைத்தீர்கள்? எதற்காக அழைத்தீர்கள்? நமது பிள்ளைகளின் நலனுக்காக பாளையங்கோட்டை கஷ்டப்பட்ட நிலைமை சொன்னவர்கள் அட்டுத்தனமாக அங்க இருக்க காவலர் 3 பேர் கொலை செய்து 136 பேர் நல்ல கொலை செய்து விட்டார். இது காரணம் யார் கேட்டால் உணர்ந்திருக்கிறது. அண்ணா தாங்கள் நம்பிட்டீங்களா? தம்பி உமத்திரப்பாண்டியா அண்ணா என்னை அறியாமல் எந்த காரணம் செய்ய மாட்டான். தம்பி உமத்திரப்பாண்டி எனக்கு நன்றாக தெரியும். ஆமாண்ணா. இது காரணம் யார் நினைக்கின்றாய்? அண்ணா சிறசிற்க வாதாடுமா? தாங்கள் கட்டையிலாம் இதுவரைக்கும் ஏதோ ஒரு வேலை செய்திருக்காங்க அண்ணா. தம்பி உமத்திரப்பாண்டியா அண்ணா அன்றொரு நாள் ராமநாதபுரம் ஏவல சென்னையில் மீட்டிங்கை நடத்தி சென்று நாமல் இருவரும் கர்நாடக மொழியிலும் திவான் அவர்கள் தனி ரூமில் அடைத்து விட்டு ஆமா திவான் அவர்கள் சென்று விட்டார் என்று நம்ம வந்து விட்டோம். ஆனா திவான் மந்திரியார் அவர் அங்கதான் இருந்திருக்கின்றார். இது காரணம் நம்ம மந்திரி ராமநாதர் கலவரத்தை விட்டு வைத்து சரித்திரமாக நம்ம கமல அவர்களை ஏவிட்டு படிக்க பார்த்திருக்கிறார். ஆமண்ணா அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆமண்ணா அப்படியான அண்ணா ஒரு 20 மற்றவங்க அப்படியே செய்வோம் அண்ணா.
வந்துவிட்டார்கள். அவர்கள் சட்டிப்படை கட்டிப்படை ஆவண நிப்பாயங்கள் பொன்மன் தடுக்க தொப்புள் மகன் நான் தான். கட்டப்பொம்மனை தப்புமார்களும் ஒரே வழி பிறந்தவர்கள் மன்னாரி மன்னர்களும் மண்டிட்டு வருகிறார்கள். இந்த கட்டம் மட்டும் வணிகம் தடுக்கிறார்கள். கொடுத்த மறுக்க சொல்லி இந்த 8 ஆறு கட்டப்பன் லண்டனுக்கு லட்டம் அனுப்பிவிட்டார்கள். அது மட்டும் எங்கள் நாடாக சுற்று பயணம் சரியான ஒரு திட்டத்தை கொண்டார்கள். பத்தாம் ராமன வீட்டை கலைத்து என் வரி கொடுக்கிறான், என் மனைவி கேட்கிறான் கேட்டார்கள் என் மன்னர்களும். அதற்கு என் மன்னர்கள் என்னாவிட்டார்கள்? வானமகவே பூமியாகவே மக்கள் நெற்றில் ஏவிட நிலத்தில் சித்த பாடுகிறார்கள். உங்களுக்கு ஏன் கொடுத்த கிஸ்தி சொன்னவுடனே கட்டப்பன் மன்னர்களை தவறான வார்த்தை பேசி மிந்திய பெற்றுவிட்டார்கள். பக்கத்தில் உமத்திரை காசு கொடுத்து கன்னியாகுமரியும் ஆண்டிமணி தொட்டகளை ஆண்டிமணி தொட்டவரை கையை துண்டித்து சொல்லி துண்டித்து விட்டார்கள். நாங்கள் ஆட்கொண்டாக ஆழ்குருமாவரிக்கம் என்னை மேல்வாழியும் அவர் இருவரும் ஒரு சிலவர்கள் அப்போமையை காப்பாற்றியார்கள். பத்தம் பகுல் வெள்ளியத்தை திறந்து ஏழை வீட்டு ராவணவரும் சேரிகள் வெள்ளியமாலையும் திறந்து இந்த பிள்ளை மட்டும் மறந்துவிட்டார்கள். மறந்தார்கள் பாஞ்சாங்குறிச்சிலே வெள்ளியத்திற்கு வந்துவிட்டார்கள். அங்கே யாரும் மறந்த பல காட்சிகள் திரும்பினார்கள். அப்போது நான் கலக்கப்படி என்ன ஏன் நினைக்கவில்லை. என்னை கொண்டோகி திருச்சி சிறையில் எடுத்துட்டார்கள். தப்பிக்கவனே ஓடி பார்த்தோம் நாடி பார்த்தோம் என்ற வகையிலே பிள்ளைகள் இறந்தார்களே என்னை யாரமாக கொண்டோகி இனி ஓட்டப்பம் கேட்டுங்கள். இந்த மன்னர்களை இதை ஒப்பிக்கும் தப்பு வீடு செய்து விட்டேன். நான் தப்பு சொன்ன வேடியில் 7 மணி கால்வரி கொண்டு கொடுத்தேன். தட்டு தள்ளாடி நீரை சொல்ல என்னை மன்னிடுவா ஏன் கண்ணம் கோலம் கேட்டேன். பத்தா நீங்களாம் ராமநாதன் மன்னர் கமத்தான் நினைத்தார்கள், இறந்தாக தெரிவித்தார்கள். என்ன காரியம்? என்னை ராமராவ தொட்டு நிர்மத்தாமல் இந்த கியாம் எழுத்தார்கள். பத்தான் என்னை மன்னரும் மன்னர்களே இந்த வழி மகன் வீசி சிறப்பாக நடத்த வேண்டும். நெல்லுக்கு நெல்லாவும் வட்டி தொட்டம் வைத்தேன். அதற்கு வளர்ந்தார்கள். பத்தால் வெளிமாவுக்கும் பாவலுக்கும் பொன்மலத்தில் நீர்விட்டது. இதே மாதம் இதே நேரி அடுத்த உலகத்தில் தெரிவித்தார்கள். பத்தன் பார்த்தேன் என்கிறேன் யாதவனான இளைஞர் தெரிவித்தேன். என் மன்னர்களே இந்த வழிமகனை திருச்சினால் சொல்லப்பட்டபடியில் இது முழுமுக்கள் நடக்காவிட்டால் நான் இறந்து அரவணை தெரிவித்தேன். அதற்கு வளர்ந்தார்கள். ஏன் கேட்க வேண்டி கேளுக்கு கற்பனன் படைத்தது பாண்டியவரம் எப்படி சாமர்த்தம் நந்தன கேட்டு வாரணித்தார்கள். பத்தன் பார்த்து ஆகா சந்தீபம் வந்தது. பத்தன் கூட வந்த கமல வீரர்கள் கமலே பார்கள் அங்கே கஷ்டப்பட்ட 110 நிலரும் எப்படி என் ஓட்டப்பந்தத்தினர் நிறுத்தேன். அதை கவனித்தார்கள். தனக்கு முன்னுமையாலே காய பொம்மை வந்தித்தார்கள். பத்தன் 6 வார்த்தை தந்திர மாத்தோசை ஒரு விவிய மாத்தோசை அங்கே கஷ்டப்பட்ட 110 நெல்லுகளும் அங்கே என்ன மாநிலை பொதுமொழி எடுத்து போய்விட்டேன். முடிச்சு விட்டேன். அப்படியா? தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணையே மகமாரி தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணையே மகமாரி
கொடுக்கலாம் சீக்கிரமா இருப்பா ஐயா ஐயா கலப்புறமாய் பச்சு ஐயா நம்ம உளுத்தி மலையில 2 பேர்
வந்திருக்கார்கள். இப்படி கமிட்டி கூட்டத்துல அடித்து மண்ணை உடைத்து ஈழப்பிரபா கட்சியில கைக கட்டினீர்கள். நீங்களே ஐயா அப்படி அல்ல. அம்பாஸ் பேப்பர் அம்பாஸ் மை முறையோட எடுத்து இந்த பெரியாமணி உள்ள தள்ளிடுவேன். போஸ்டாமனே ஐகோர்ட் ஜெயிச்சு விடப்பா. ஐயா எப்ப ஒரு ஐயா பார்த்து என்ன ஆத்துது ஜெயிக்க ஐயாவுடைய தர்மம் என்ன, ஐயாவுடைய அந்தஸ்து என்ன, ஐயா தன் ஆயுள் கடிக்க பாத்தீங்க. நீங்க கடிச்சீங்க அது மாதிரி ஐயா சொல்றது ஒரு வகைக்கு 100 உண்மை. ஏன்னா எதிரியா இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கணும். நம்மளுக்குள்ள ஒரு அங்காளி பங்காளிக்குள்ள ஒரு மச்சின மாமனுக்குள்ள ஒரு சின்ன கொடுக்கறவங்கள தகவல் வந்துடும். ஒரு அங்காளி பங்காளிக்குள்ள சொத்து தகவல் எனக்கு 10 சென்ட் குறையா இருக்கு, உனக்கு 10 சென்ட் கூட இருக்கு, உனக்கு எப்படி 10 சென்ட் கூட பதில் போச்சு, எனக்கு எப்படி 10 சென்ட் கம்மியா பதில் போச்சு அப்படி என்ன செய்வோம்? ஒண்ணுக்குள்ள பொறுமை இல்லாத மாதிரி அடித்து தகராறு பண்ணுவோம். ஒரு பொது இடங்கள்ல குப்பை குளங்களை கட்டி போட்டு வண்டி வாசி நிறுத்தி போட்டு நீ எதை எனக்கு தான் சொல்றோம், எனக்கு தான் கூறிவோம். நீ எப்படி இடத்துல குப்பையை கொண்டு போச்சு, நீ எப்படி இடத்துல ஆடி சண்டை கொண்டு போச்சு, நீ எப்படி இடத்துல மாட்டை கட்ட போச்சு, நீ எப்படி இடத்துல வைக்கப்பட படையும் போச்சு அப்படின்னு ஒண்ணுக்குள்ள பொறுமை இல்லாத அடித்து மண்ணை உடைத்து ரத்தத்தை வடித்து கச்சேரி வை நிற்பான். கச்சேரியில் என்ன செய்வான்? காசு வரைக்கும் பார்ப்பான். காசு இல்லையா இருக்கிற நிலம் குளம் வீடு வாசல் ஆடு மாடு கோழி குஞ்சு எல்லாத்தையும் வச்சு கொண்டு ஹைகோர்ட் வரைக்கும் போய் கடைசியில் அவமானம் பற்றி தலைமட்டமாய் நிற்பான். ஆனா ஐயா அப்படி அல்ல. ஏன்னா ஐயா படித்தவர் பட்டமற்றவர். ஏன்னா அந்த காலத்திலே பெரிய 9 வகுப்பு படித்தவர். ஒரு ஐயா பார்த்து பெரிய 9 வகுப்பு படித்தவரியா? 9 வகுப்பு. சரி அன்னைக்குள்ள பெரியவர்கள் தெரியும். எப்படி ஏட்டு படிப்புகள் ஏட்டு அதிர்மையா பனை ஓலையினால் எழுதப்பட்ட பிரம படிப்புகள். அன்றைக்கு எழுத்தாளர்களால் எழுதி படித்து வைக்க சர்க்கிள் எழுதாம பார்த்த கவர்மெண்ட் வேலைகளை பார்த்தார்கள். இன்றைக்கு என்ன தெரியுமா? நிலத்தை வித்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். ஆடு மாட்டை வித்து பிள்ளைகளை காலை பள்ளியை படிக்க வைக்கிறார்கள். அன்றாட நிலத்தோடைய தானியங்கள் அதை வித்து மாநிலங்கள் எங்கெங்க மானியம் படிக்க வைக்கிறார்கள். ஆனா படிப்புல இன்னைக்கு ஆட்கள் செல்பன்ற காமாய் பற்றி அதற்காக எப்பமா ஈஸியா பேசுறீங்க. அன்றுள்ள படிப்பு வேற இன்றுள்ள படிப்பு வேற. உள்ள நல்ல சரி அனுப்பிடுவீங்க. கேளுங்கயா, அன்றுள்ள படிப்பு வேற இன்றுள்ள படிப்பு வேற. அன்னைக்கு மனநல எழுதி வச்சு ஆனாவாண்டு எழுதி பழகினாங்க. எழுத்தாணி போல அப்ப ஏத்துக்கிடுச்சு. இன்னைக்கு இன்டர்நெட் இமெயில் லேப்டாப் இப்படி போய் இருந்தாலும் அன்னைக்கு ராக்கெட் விட்டாங்க. இன்னைக்கு ஏன் ராக்கெட் விடுறாங்க? சந்திராயன் 1 சந்திராயன் 2 ஏன் விடுறாங்க? எல்லாம் விஞ்ஞானம் வந்துச்சுயா. ஆனா ஐயா காரணம் கோவப்பட மாட்டேங்கிறீங்க. நீங்க எந்த கீழே பேராட்டு முறை மட்டும் எங்கிட்ட சொல்லிக் கொடுங்க. எங்களுக்குள்ள அண்ணன் தம்பி அடிச்சுக்கிற நாளைக்கே விட்டுலாம். உடனே ஒரு வார்த்தை மட்டும் ஊனுங்க உடனே விடலாம். உடனே ஊனு சொல்றேன். என்ன சொல்றாங்க? ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. ஒரு வார்த்தை எங்களுக்குள்ள அண்ணன் தம்பி அடிச்சுக்கிற வலதுகையில பேனா இடதுகையில பேப்பர் முறையோட எடுத்து எந்த பெரியவமணி உள்ள நல்லுங்கள். சரி ஐக்குடுமி என்று சொல்லணும். வலதுகையில இது விடுறீங்க. ஆமா இப்போ நான் முள்ளுப்பட்டி முத்தப்படாத கட்டபொம்மனே தாய்மாமன். நீங்க கணக்கு பிள்ளை வரைக்கும் நீவன் காணாதி பிள்ளை. அரமல கணக்கு பிள்ளை. நம்ம 2 பேரும் அரமனையில சகஜமா ஒரு மாதமத்தில் முறை கூட சகஜமா யாத்துகள். உங்களுக்கு பிடிக்காத ஒரு 4 பேர் சேர்ந்து நம்ம 400 பைபாஸ் வட்டி நடந்து போய்கிட்டே இருக்கீங்க. தூக்கி போட்டு மணி கட்டணும் தொடர்ந்து ஒட்டி ஓட்டு போறாங்க. அப்புறம் ஐயா நோனா வடிச்சு சூனா வச்சு பூனா இருங்க. நோனா சூனாப்புரம் மர்த்தமனே. ஐயா சுருக்கமான செய்தியை நோட்டு புத்தகத்துல இருக்கு. நோனா சூனாப்புரம் மர்த்தமனே. நோனாண்டு நோட்டு சூனாண்டு சுருக்கமான பூனாண்டு புத்தகம். அதான் நோனா சூனா நிறுத்துமே. எங்க எரியா சொல்ல போறீங்க பாருங்கள். அங்கே கஷ்டப்பட்ட நூற்றப்பட்ட நெல்களும் எங்க முகத்துக்கு தள்ளிடுவார்கள். நீங்க செமந்தவனா போல் நிறுத்திக் பண்ணி நடந்தது. நாங்க என்ன நிமித்தம் பாருங்கள் மந்திரியாரே 71 பாளையப்பட்டு மன்னர்கள் வரிக்க சொல்கிறார்கள். ஆனால் கட்டபொம்மன் 39 வருஷம் மட்டும் வரி கொடுக்க மறுக்கிற காரணத்தினால அங்க போய் நெல்லி கட்ட தரமாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நாங்களாம் போய் அந்த வேளாண்டி கருப்பணன் பாண்டியன் 3 வருஷம் போய் வட்டிக்கு நெல்லி கட்டுறோம். நெல்லி கட்டுற தகாத வார்த்தைகள் பேசி வாய்ப்பை முற்றி கையால பழனிக்கிறதா நீங்க மட்டும் அந்த வைக்கப்படும் மறுபடியும் போய் என்ன பண்ணீங்க? நம்ம நாட்டு மக்கள் சாப்பாடு போட்டு அரமனையில கேட்டிய துணிகள் கணக்கரை பார்த்தவங்க ஒரு வாயிலான சீமனியை கத்துறது கதறது பத்து பசுமையா எப்படியா ஒரு அரமனை 10 பொருள் தண்ணி வெளியில கிடந்துச்சு. கொஞ்சமாச்சும் உங்களுக்கு ஈவரக்கம் செய்யா எப்படி கட்டுச்சு என்ன நிலைமை பாரியா? அம்மா பாபா சிந்து மாதிரி சிலைக்கு கட்டுதுங்க. நம்ம உளுத்தி மணியில 2 கால மடல பிடிச்சாங்க. ஐயா மாட்டுக்கு போடுவோம். என்ன வேலைன்னு சொல்றேன். நீங்க சிரிக்கிறீங்களே பால் மாலை தண்ணி மணியில பூலமா கிடந்து சொன்னா அதுக்காக சீவளவு சிலைக்கு ஒன்ஸ் மோர்
சொல்லணும். என்னையா? நாங்க வந்து படப்புல பார்க்கும்போது தருக்குள்ள ஒரு சத்தம் கிடைச்சு உள்ள என்ன பண்ணீங்க? ஐயா அரமா கணக்கு வந்திருக்காரு. சரி. தனியாக பிரபு சாப்பாடு மர்மம் கொடுத்தாங்க. ஆமா. அது வெள்ளையடிக்கலாம் வந்து கொடுத்தாரு. வெள்ளையடிக்கலாம். ஆமா. சரி. எதோட அவசரத்துல முடிஞ்சிட்டீங்க? அப்படி சொல்லுங்க. அதான் கண்டு முளைப்பாறையா பூத்து போயிருக்கு. பல்லவ காய் எடுத்துட்டு வளவள காயா காய்ச்சிருக்கு. அந்த காய் எடுத்து கொண்டு போய் சரி. உள்வாக்கரை புல்வாய்க்கரை நானூறு ஏன் ஓடி போயிட்டு முக்கலாம். ஆமா. இப்பயே திருப்பூர் போயிட்டுங்க. சிவஞான ஊரு நாங்கூர் மேல விட்டு பொழைச்சிருக்குங்க. ஆமா. மிச்ச மீசா இருந்தா மீனம் இருந்தா சீனியத்தோட பிரண்டையை போட்டு வச்சுப்பாங்க. எப்படி ஈச்சு குடுங்க? நல்லா இருக்கு. உங்க பிய பெருநாத்தா கஷ்டப்பட்ட அதே அந்த வெள்ளி பட்டு குடி சாப்பிட்டா ஈச்சு குடுங்க. ஐயா அந்த படப்புல வந்து விஷயத்தை யாருமே சொல்ல மாட்டான். என்னை பத்தா தாய்மாரெல்லாம் காலையில அடிவிடாயில தண்ணி எடுத்து வரிசையில் நிற்பாங்க. ஒரு 4 பேருக்கு முன்னாடி கிடைக்குதா? நான் முக்கியமா சொல்றேன். 2 சின்ன சொன்னா வந்துருவாங்க. சரி. 2 காது அந்த கேள்வி சொன்னீங்கன்னா வந்தானா பாதி வரப்ப வைக்க போறப்ப நான் மட்டும் பாதிட்டாங்க. வாய் என்ன நாசமா வாய் என்ன கிழிஞ்ச மண்பரிச்சு வைமாறும் போது இன்று கல்வி அதிகமா கவப்பட்டு பேசுவார்கள். அதை ஏற்ற வேண்டாம். என் மகன் வந்து பாயாசத்தில் அப்புறம் கொண்டு போவாம அப்புறம் போய் எல்லாம் தெரியுங்க. சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டான். பெரிய மகாராஜன் தெரியப்படுத்தலாம். பெரிய மகாராஜன் பொறுமையா இருக்காங்க. பெரிய மகாராஜன் ரொம்ப கோபம் இருக்காங்க. ஆமையா என்ன மகாராஜன் சீக்கிரமா எதிர்பார்க்க வேண்டும்.
பிள்ளை உங்களுக்கு எவ்வளவு மரியாதை வச்சிருந்தோம் அண்ணன் தம்பி இருவர் இப்படி செய்யலாமையா ஏன் மறந்தோம் தாங்க போது தெரிவித்தோம் டேக்கிச்ச ஹேண்ட் கரடிக்கிச்ச மரகப்பன் படைக்குது பாண்டித்யாவலம் நெல்ல கேட்ட வரவு சரி எங்க பார்த்து நீங்க யாரு அவரு தரக்கோம யார வார்த்தை கேட்டாங்க அதற்காக பார்த்து எங்க அவர்களே பாருங்க இது நம்ம கேட்ட கேள்வி அல்ல பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் கேட்ட கேள்வி நான் நம்மள வேணும் தெரியுது சரி சரிடா இங்க தவறாக வராதீங்க மாமாவே என்ன நினைச்சீர்கள் நம்ம மந்திரி என்ன சொல்றாரு தெரியுமா போய் வெட்டிக்கு கேட்ட போது சரி சகால வார்த்தையா பேசினார்கள் இனிமாக பேசினார்கள் அப்பொழுது மந்திரி தெரிவித்தார் கமலத்தார்களே இது நம்ம கேட்ட கேள்வி அல்ல பெரிய மகாராஜ் இளைய மகாராஜ் கேட்ட கேள்வி அடியுங்கள் குத்துங்கள் ஏறி விட்டார் வருதாங்க இப்ப என்ன சொல்றீங்க என் மாமா என்ன சொல்றாரு தாங்க தான் ஏறி விட்டீர்கள் நாங்க அப்படி தெரிவித்தோம் மகாராஜா மகாராஜா நாங்க அப்படி தெரிவித்தோம் சரி மந்திரியாரே இதை சகால வார்த்தையா பேசுகிறார்கள் உங்களுடைய மகன் கல்யாண காதலி விழா இந்த ஆண்டு நடக்க வேண்டும் பரவாயில்ல அடுத்த ஆண்டு சீன ஜெர்மன் நடத்தி நம்ம எவ்வளவு சொல்லி பார்த்தோம் சொல்லிடுறா ஐயாவுக்கு என்ன மனசுல என்ன என் வீட்டுல எவ்வளவு இருந்தா ஐயா மகன் கல்யாண காலம் முடிச்சு நடக்கிறேன் அதே ஒரு நிச்சயம் மாமாவே நாங்களே அவரை தொட்டு பேசுறது கிடையாது தாங்க போய் நெஞ்சில் அடிக்கிறீர்கள் அவரை போய் நெஞ்சிலாம் கழிச்சிருக்கேன் மந்திரி பாருங்க இப்படி இப்படிப்பட்ட காய் செய்யலாம் உங்க இளையமெல்லாம் தெரிவித்தார்கள் எப்படி எப்படி வட்டிக்காக சாமர்த்தியம் தந்தவாக ஒன்று வாருகின்றாங்க மந்திரி என்ன வருது தெரிவிக்கிறீங்க மந்திரி தாங்கள் என்ன தெரிவித்தோம் வளப்புமைய பதிலுடைய மருமகளை வெள்ளமாக்கும் மனம் இருந்து 6 மாத காலம் தான் ஆகிறது இருக்க நெல்மணிகள் செலவாய் விட்டது நமக்குன்னு வரக்கூடியது 10 வருஷம் பஞ்சத்தில் ஆரக்கோளம் சாலியால கோரக்கோளம் 5 இடத்தில் நெல்மணிகளை வரவிடாம பஞ்சத்தில் போய் நெல்லி கேளுங்க எப்படி கேட்க மாட்டோம் ஒரு வட்டி 1 வட்டி கேளுங்க அந்த வட்டிக்காதை வாசிக்காவது ஒரு வட்டி 1 வட்டியை கேட்டா காசு வாசியா பத்திரம் எடுத்து கேளுங்க கேட்கறீங்க இருக்கட்டும் தாங்கள் விவரம் தாங்க ஆமரன் நாம் தம்மாவை உங்களோட நம்பிட்டோம் அல்லவா 21 பார்லிமெண்ட் சென்றது இங்க மட்டும் கேட்டா இன்னும் 8 நமக்கு பாத்தி விட்டுக்க அங்க கேட்கலாம் அல்லவா சரி ஆஹா அப்படியா அண்ணா கோடி தேடி கொடிமன்னாட்டம் நமக்கெல்லாம் ரொம்ப உழைத்தவர் மந்திரியாரே அண்ணவரை மன்னித்து விடுங்கள் அண்ணா மந்திரியாரே மந்திரி வீரத்தில் சொன்னவன் வீரபாண்டிய கட்டபொம்மன் ரோஜத்தில் சொன்னவன் தம்பி உமத்திர பாண்டியன் உங்களை மன்னித்தவர் சொல்லிவிட்டார் இப்ப உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்னுடைய மகன்களுக்கு சிறப்பாக நடத்தணும் உங்கள் மகன் கையில காவிரி விழா எங்க நடத்த வேண்டும் எப்படி நடத்த வேண்டும் ஆலயத்தில் நடத்த வேண்டும் மந்திரி நம்ம பாஞ்சாங்குச்சி கோட்டை இருக்குது நம்ம சக்கமால் கோயில் இருக்குது இங்க ஐயனார் கோயில் இருக்கு முனீஸ்வரன் கோயில் இருக்கு பிள்ளையார் கோயில் இருக்குது அல்லவா இங்க வைத்து நடத்த அல்லவா உங்கள் மகன் காயில வை வெள்ளியமாருக்கு பாவனச்சித்திரம் முடிந்து வருஷம் திரும்ப அதற்காக ஒரு பிரார்த்தனை என்ன சொல்றாரு பாத்தீங்களா என்ன சொல்றாரு பாத்தீங்களா திருச்செந்தூர் ஆலயத்தில் நடத்த வேண்டும் இந்நேரம் நம்ம உளுத்தி மரம் இருந்து திருச்செந்தூர் பஸ் இருக்காயா சாரத்து வண்டி யாருக்கு வண்டி சாரத்து வண்டி இருந்துச்சு வெடி விட்டு மாடு புடிங்கிட்டு ஓடி போச்சா உங்களை நான் புதைச்சா வச்சிருந்தா உங்க மாடுங்க அனுமதி வாங்க எதற்கு எனக்கு தான் 4 கடப்பாடு தம்பி நானும் என் மாப்பிள்ள சத்தியாவோட முளைப்பிடிச்சு வச்சிருக்கான் கடப்பாடு கம்பியா அகண்டி கால் உங்க மகனை என் மடியில உட்கார வச்சு நாங்க போதோ அகண்டி நகரத்துல வந்து ஒரு நேசிவது என்ன குட்டா குத்தவா அவருக்கு குற்றம் மந்திரி அப்ப உங்க மகன் காயிலா திருச்செந்தூர் நடக்க வேண்டும் அந்த காயிலாக்கு 1000 பேர் வேண்டி போகுது 1000 பலம் 100 பலம் 66 மனிதர்கள் அந்த 10 பெண்கள் வெள்ளையம்மாள் பொம்மியம்மாள் 10 அரசு 7 சகோதர செல்வார்கள் தாங்கள் கோட்டையில் வந்து கொள்ள வேண்டும் என்ன வார்த்தை தெரிவிக்கிறீங்க தாங்கள் மகன் காதலுக்காக 1000 பலம் 100 பரிவாரம் 64 பணத்தேவை அந்த 10 பெண்களும் பாபா சேனோடைய அனுமதி வர வேண்டும் என அண்ணா மட்டும் தன்னந்தனில் கோட்டையில் இருக்க வேண்டுமா பக்கத்துலேயே சட்டப்படி பட்டிப்படி வைத்திருக்க வேண்டும் அதற்கு மேல் ஆபத்து வந்தா நம்ம வாஞ்சாவுக்கும் திருச்செந்தூர் ஆலயத்திலிருந்து ஏன் வெங்கடத்துக்கு வெங்கலம் எதற்காக பட்டிருக்குது நகரம் சட்டம் அப்படியா அப்படியா அண்ணாவை சந்தோஷப்பட தேவராட்டி செல்லுங்க
என்னை பிரிஞ்சு பண்ணி திருச்செந்தூர் சஞ்சலமா இருக்கிற தம்பி சஞ்சலமா இருக்கிறது அண்ணா என் உயிரே இணைய கனியே என்னென்ன பாண்டியே என் உயிரே இதய கனியே எந்தன் அண்ணா பாண்டியரே என் உயிரே இணைய கனியே என்னென்ன பாண்டியே உந்தனை விரிந்து செல்ல உள்ளவனாயரி மலையோ உள்ளவனாயரி மலையோ என் உயிரே இதய கனியே எந்தன் தம்பி ஓமையரே என் உயிரே இதய கனியே எந்தன் தம்பி ஓமையரே உந்தனை நான் விரிந்து செல்ல உள்ளவனும் எரிமலைவோ உள்ளவனும் எரிமலைவோ ஒன்று வந்த நாள் முதல் ஒன்று வந்த நாள் முதல் ஒன்று வந்த நாள் முதல் அந்த நாட்டு வெள்ளையனே அரவணைக்கே பிறந்தவனா அரவணைக்கே பிறந்தவனா உயிரே இதய கனியே செல்லல்லவே ஓமையரே உன்னை நான் விரிந்து செல்ல உள்ளவனும் எரிமலைவோ உள்ளவனும் எரிமலைவோ இலக்கணத்தில் படித்து வந்தோம் இது போன்ற பிறவி இல்லையே இலக்கியத்தில் படித்து வந்தோம் இது போன்ற பிறவிகளை இலக்கம் சொல்லி அனுபவித்தான் கண்ணெல்லாம் தீருமதா இலக்கம் சொல்லி அனுபவித்தான் கண்ணெல்லாம் தீருமதா என் உயிரே இறைய கனியே எல்லல்லா பாண்டியே உங்களை நான் விரிந்து செல்ல உள்ளவனும் எரிமலையோ உள்ளவனும் எரிமலையோ இப்படி வந்து கொண்டுதான் நீ திருச்செந்தூரில் செல்ல வேண்டும் அல்லவா ஆமண்ணா உனக்கு வாழ்த்தி வரமளித்து மங்கள வாழ்க்கை அப்படியா அண்ணா